அதிகாரம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற காரியம் எதை செய்தால் செய்து எதை செய்தாலும் கிரியையிலாவது வார்த்தையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாக ஸ்தோத்திரியுங்கள். நாம் ஆண்டவர் இயேசு மூலமாய் ஜெபம் எடுத்தாலும் சரி, விசுவாச அறிக்கை செய்தாலும் சரி, நாம் இயேசுவின் நாமத்திலே நாம் பொறுமையாக இருந்தாலும் சரி, காத்திருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்திற்கு நாம் பிரயாசப்பட்டாலும் சரி, பிதாவாகிய தேவன் மகிமை அடைவார். அதன் மூலம் நமக்கு மகிமை வெளிப்படும். நாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தான் செய்யும். அவர் மகிமை அடையணும், நான் அல்ல, நாம் அல்ல. யார் மகிமை அடையணும்? தேவன் மகிமை அடையணும். நமக்கு பெருமை அல்ல, நமக்கு ஆசீர்வாதம் வந்தால் துள்ளுறோம். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம விட ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நீங்கள் நம்பினாலும் அதுதான் நடக்குது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் எப்படியோ ஆசீர்வாதமாக நம்ம விட அதிகமாக இருக்கிறான். நாம் ஆசீர்வாதத்தை வைத்து எடை போடக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவு, அவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு, இதில் தான் நம்ம சந்தோஷப்படும். இயேசுவின் மூலமாய் அவருக்கு மகிமையான்னு தான் பார்க்கணும். இயேசுவின் மூலமாய் நான் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவருக்கு மகிமையா, நான் இதை பேசினா அவருக்கு மகிமையா, நான் இதை பேசினா அவருக்கு மகிமையா, அதுதான் நான் பார்க்கணும். அவருக்கு பெருமையா, அவருக்கு புகழா, நான் இப்படி நடந்தா அவருக்கு பெருமையா, அவருக்கு புகழா, நான் இப்படி யோசித்தா அவருக்கு பிரியமா, அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பயந்து அவருக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு அனுபவம். அது எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசு நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக செய்கிறோம். அது அமைஞ்சிரும். இயேசு நாமத்தில் நாம் பிதாவை கனம் பண்ணினோமானால் அது அப்படியே நடந்துடும். இப்போ சீஷர்களை பார்த்தீங்களானால் கடற்கரையில் வரும்பொழுது அவர்கள் அங்கே நான் முழுவதும் முயற்சி பண்ணி ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு அவங்க நிற்கிறாங்க. அப்போது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் வலையை எடுத்துக்கொண்டு ஆழத்துக்கு போன்னு சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஐயரே, லூக்கா 5:5 நான் முழுதும் முயற்சி பண்ணினோம், ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை வீசுவோம். அப்போ வார்த்தையின்படியே நீ சொன்னபடியே நாங்கள் செய்கிறோன்னா அப்போ அங்கே தேவ மகிமை விளங்குமா? விளங்காது. தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் அவருக்கு மகிமை வெளிப்படும், நமக்கு ஆசீர்வாதம். அவர் மகிமை வெளிவந்தாலே நமக்கு ஆசீர்வாதம், அளவில்லாத ஆசீர்வாதம், அளவற்ற ஆசீர்வாதம் கர்த்தருடைய நாமத்திற்கு. அப்படியே அவர்கள் செய்தார்கள். ஆமாம், அங்கே 1 மடங்கு மீன் கிடைக்கல, 2 மடங்கு, 1 படகு அல்ல, 2 படகுகள், 1 கூட்டம் அல்ல, ஏராளமான கூட்டம், பெரிய கூட்டம். எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அதிசயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த சம்பவம் அந்த பகுதியிலே, அந்த சூழ்நிலையிலே, அந்த நேரத்திலே எல்லோரையுமே இழுத்தது, தேவன் பக்கம் இழுத்தது. அவருடைய அற்புத செயல் அவ்வளவு மகிமையாய் விளங்கியது. தேவனுக்கு மகிமையாக இயேசு நாமத்திலே நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஜெபங்களும் தான தர்மங்களும் நாம் செய்கிற எல்லா அற்புதங்கள் அடையாளங்களும் அவருடைய பாதத்தில் ஒப்படைக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு அனுகூலமாய், ஆசீர்வாதமாய், மகிமையாய் அது அமையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை இல்லாத ஒரு பெரிய அளவு மீன்களை பிடிப்பதற்கு
அவர்களுக்கு அந்த சூழ்நிலை அவ்வளவு மகிமையாய் அவர்களுக்கு அமைந்தது. அது அங்கே சலசலப்பை ஏற்படுத்தினது. அந்த இடத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்தினது. பிதாவால் அனுப்பப்பட்ட குமாரனை விசுவசித்தார்கள், நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதே மாதிரி தான் இன்னொரு சம்பவமும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே யோவானின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இரவு அவர் அங்கே வந்து நிற்கும்பொழுது, கடல் கரையில் நிற்கும்பொழுது சீஷர்கள் இரவெல்லாம் முயற்சி பண்ணி ஒன்றும் கிடைக்கல. பிள்ளைகளே சாப்பிட ஏதாகிலும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாததுக்கா இரவெல்லாம் முயற்சி பண்ணீங்க, ஒன்றும் கிடைக்காததுக்கா இரவெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, தூங்காமல் கடலில் போராட்டம் பண்ணினீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அலைகளை எடுத்துக்கொண்டு தூங்காமல் கொள்ளாமல் ராத்திரி முழுவதும் கடலில் நினச்சி பாருங்க, எவ்வளவு அவங்க முயற்சி பண்ணியிருப்பார். அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இப்போது உன்னுடைய அலையை எடுத்துக்கொண்டு வலது பக்கம் வீசு. அப்படியே செய்கிறாங்க. அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டு அப்படியே செய்கிறாங்க. அப்படியே செய்த பொழுது 153 பெரிய மீன்கள், இதுவரை இல்லாத பெரிய மீன்கள், அது அந்த பகுதியை சலசலப்புக்குள்ள நடத்தியது. இது என்ன, இது ஆச்சரியமா இருக்கிறது. 153 பெரிய மீன்கள். ராத்திரி எல்லாம் முயற்சி பண்ணின வல்லுனனான பேதுரு, மீன் பிடிக்கிறதுல திறமசாலியான பேதுருக்கு ஒன்றும் கிட்டல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நிமித்தம் அவன் வலதுபுறத்தில் போய் வீசினான். 153 பெரிய மீன்கள், பிக் கேட்ச் என்று சொல்வார்கள். பெரிய பெரிய திரள் மீட்பு. அவ்வளோ பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாத்திரம் அல்லாமல் அவர்கள் கரைக்கு கடந்து வரும்போது, அந்த மீன்கள் இழுத்து கொண்டு வரும்பொழுது, கடற்கரையிலே எல்லார் வீடுகளிலும் போய் விருந்து சாப்பிட்ட இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இவர்களுக்கு விருந்து அளிக்கிறார். கரி நெருப்பை மூட்டி கடற்கரையிலேயே அவர் மீன் பொறித்து அப்பத்தை வைத்து அவர்களுக்கு கொடுக்கிறார். அவரே கொடுக்கிறார். அவர்களிடத்தில் இன்னும் நீங்கள் பிடித்து கொண்டு வந்த இந்த மீன்களில் சிலதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கே அவர் கேட்டு அவர்கிட்ட வாங்கி அதையும் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறார். இது அற்புதமான காரியம், அதிசயமான காரியம். சீஷர்கள்னா ஆண்டவர் இயேசு எதையும் செய்வார். அல்லேலூயா. நாம் அவருக்கு சீஷர்களாய், அவருடைய விசுவாசிகளாய் இருப்போமானால் அவர் சொல்றார், நீ என் நாமத்தில் பிசாசை துரத்துவாய், உனக்கு அதிகாரம் கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். வேண்டிய எல்லாவித ஒத்தாசைகளையும் உதவிகளையும் நமக்கு அவர் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை, நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தன்னுடையவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற அன்புள்ள தேவன் அவர் கிரகித்து கொள்ள முடியாத அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை ஆச்சரியமாய் செய்கிறார். செய்வார், செய்யாமல் இருக்கவே மாட்டார். செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அவருடைய உறவுக்காக தான் நீங்களும் நான் அதிகமாக இயங்கணும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு அவசியம் இருக்கு. அவன் விரும்பணும், ஐயோ அவருக்கு இது பிரியமா, இது பிரியம் இல்லையான்னு யோசிக்கணும். இது அவருக்கு பிடித்தமான காரியமா அப்படின்னு பார்க்கணும். இதை அவர் அனுமதிப்பாரா, இதை அவர் ஏற்றுக்கொள்வாரா, இதை அவர் பிரியமாய் பார்ப்பாரா, இதை அவர் சகித்து கொள்வாரா, அதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அவருக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். அவருக்கு மகிமை உண்டாக, ஒன்று நாம் அவரை தொடணும், இல்லை அவர் நம்மை தொடணும். இந்த வார்த்தை உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குதா? உங்களுக்கு இது இந்த வார்த்தை அதிர்ச்சியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படிதான் தெரியுது. ஒன்று அவர் நம்மை தொடணும், இல்லைன்னா நாம் அவரை தொடணும்.
அப்போ அவரை தொடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விடாமல் அவரோடு கூட முயற்சி பண்ணி அவரை நம் பக்கம் இழுக்கணும். ஆராதனையில் அவர் தொடுதலை நாம் பார்க்கணும். அவர் நம்மை தொடுறதை பார்க்கணும். நாம தான் அவரை போய் தொடணும். அப்போதான் அவருடைய தொடுதலின் வல்லமை நமக்கு கிடைக்கும். ஆமாம், நாம் தொடணும் அவர். உங்களுக்கு நல்லா தெரியும், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் 28ஆம் வசனத்தில், நான் போய் அவர் வஸ்திரத்தை தொடுவேன் என்று அவள் விசுவாசித்து அப்படியே வந்து தொட்டால் அவள் சுகமடைந்தாள். ஆண்டவர் அவளுக்கு 34ஆம் வசனத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி சுகமாயிரு. இதை மருத்துவர் சொல்வாரா? ஒரு மருத்துவரால் சொல்ல முடியுமா வேதனை நீங்கி சுகமாயிருன்னு? ஒரு நாளும் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஒரு நாளும் சொல்ல முடியும். யாரும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக இதை செஞ்ச அப்படின்னு மனதார நம்மை சுகமாக்க ஒருவராலும் முடியாது. இதை செய்யுங்க, இதை முயற்சி பண்ணுங்கன்னா சொல்ல முடியும். ஆனால் இவர் சொல்றார், உன் வேதனை நீங்கி சுகமாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அவரை தொட்டார். அதே மாதிரி தான் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 44லேருந்து 48 வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்களா? அந்த பாவியான ஸ்திரீ அவர் பாதத்தில் விழுந்து தண்ணீர் சிந்தி ஓயாத முத்தம் செய்து தலைமயிரால் அவர் பாதத்தை துடைத்து, இப்படி அவர் உள்ளே நுழைந்தது முதல் என்னை இப்படி அன்பு கூர்ந்தாலே என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த அளவிற்கு, அந்த மகிமைக்கு நேராக என் தேவனை அவள் தொட்டதினாலே இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவளுடைய அநேக பாவங்கள் இவள் என்னை அன்பு கூர்ந்தாலே, அளவில்லாத அன்பு. எவ்வளோ அன்பு கூறுவீங்க? 10 நிமிஷம் அன்பு கூறுவீங்களா? ஜெபத்தில் 5 நிமிஷம் அன்பு கூறுவீங்களா? 15 நிமிஷம் அன்பு கூறுவீங்களா? 1 மணி நேரம் அன்பு கூறுவீர்களா? 2 மணி நேரம் அன்பு கூறுவீர்களா? 3 மணி நேரம் அன்பு கூறுவீர்களா? நினைச்சு பாருங்க. ஓயாத அன்பு, ஓயாத ஜெபம், ஓயாத காத்திருப்பு, ஓயாத தேவ பிரசனம், அவர் பாதம். எந்த அளவிற்கு எல்லாத்துக்கும் நேரம் எடுக்கிறோம். சமையலை பார்த்து பார்த்து செய்கிறோம். ருசியாக வரணுன்றதுக்காக அதை எவ்வளவெல்லாம் செய்ய முடியும். சார், வீட்டை எவ்வளோ அலங்கரிக்க முடியுமோ அலங்கரிக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் எந்த அளவிற்கு நம்மை பரிசுத்த அலங்காரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கணும், அவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அவரை தொடணும் அல்லது அவர் நம்மை தொட வேண்டும். ஆமாம், 3 நாள் ஜனங்கள் காத்திருந்தார்கள். 3 நாள் அவருடைய பாதத்தில் உபவாசத்தில் காத்திருந்தார்கள். அவர்களுக்கு அவர் அப்படி காத்திருந்தது, அவருடைய இருதயத்தை தொட்டதுனாலே அவர் ஒன்று சொல்றார், அவர்களை வெறுமனே அனுப்ப வேண்டாம், அவர்களுக்கு ஆகாரத்தை நீங்களே கொடுங்கள். அது 14ஆம் அதிகாரம் 17லேருந்து 19ஆம் வசனத்தில், இங்கே ஒரு சிறு பையனிடத்தில் 5 அப்போ 2 மீன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதை அவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது அதை அவர் தேவனுக்கு நேராக அண்ணாந்து பார்த்து நன்றி சொல்லி அதை பெற்று இவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். கணக்கில்லாத பெண்களும் சிறியவர்களும் சாப்பிட்டார்கள். ஆண்கள் வரைக்கும் தான் கணக்கு. 5000. 12 கூடைகள் நிறைய எடுக்கப்பட்டது, மீதம் எடுக்கப்பட்டது 12 கூடைகள். இது அவரால் தான் முடியும். ஏன்னா அவரை தொட்டார்கள். 3 நாள் காத்திருந்தார்கள் தேவ சமூகத்தில். அதனால தான் 3 நாள் உபவாச ஜெபங்கள் அந்த நாட்கள் நிறைய நடக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் நடக்கல. இப்போல்லாம் நைட்டு டான்ஸு தான், அமாவாசை ஜெபம் தான், ஒரே ஜிலுக்கு தான், ஒரே ஆட்டம் பாட்டம் தான் எல்லா இடத்துலையும். வேதத்தின் பிரமாணத்தின்படி அது ஒழுங்கே அல்ல. நைட்டில் போனால் தான் பேய் ஓடுன்னு சொல்லி போனால் ஏமாந்து போயிடுவோம். காலையில் வந்து நம்மளை ஏமாத்து பேய். நைட்டில் அமாவாசை அன்னைக்கு தான் பேயே ஆடுது. சில பேர் இந்த நாள் வந்தால் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுன்னு
அது ஏன் தான் அந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரியல. ஒரு நாள் வந்தா, இந்த நாள் அடிக்கடி வந்தா என்ன இப்படி தான் பண்ணுது? அப்படியெல்லாம் இல்லை. பேய் எந்த நேரத்துலையும் கிரியை செய்வான். ஆமாம், அவனுக்கு கால நேரம்லாம் கிடையாது. உடுக்கு அடித்தாதான் வருவான், இல்லைன்னா இல்லை. அதெல்லாம் நம்ப முடியாது. பேய் தான். அதனால இயேசு அவன் தலையை நசுக்கிறார். அவன் தலையை நசுக்கிறார். ஏன்னா நசுக்கப்பட வேண்டியவன் அவன். அவ்வளோ தீவிரவாதி, அவ்வளோ தீவிரமாய் செயல்படுகிறவன் அவன். நம்மை செயல்பட, தேவ சமூகத்துக்கு போக, அவரை ஆராதிக்க, அவரை பிரியப்படுத்த, மணிக்கணக்கில் அவரிடத்துல நாம் காத்திருப்பதற்கு அவன் ஒரு நாளும் நம்ம என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. சோர்வுகள், பலவீனங்கள், நோய், பல பிரச்சனைகள், யாராவது ஒன்று சொல்லிட்டா அது ஜெப நேரத்தில் தான் வந்து இடிச்சிட்டே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், நீ எனக்கு காணிக்கை செலுத்த வந்தால் கூட அது நீ செலுத்த, அதை கொண்டு போய் வச்சுட்டு போய் முதல்ல ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கையை எனக்கு செலுத்துன்றாரு. ஏன்னா சமாதானத்தின் வழி தான் அங்கீகரிக்கப்படும். தேவனோடு சமாதானம், மனிதர்களோடு சமாதானம், யாவரோடும் சமாதானம் ஆயிடும். சமாதானம் இருக்கணும். எவ்வளோ பேர் சமாதானமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சமாதானமாக இல்லாமல் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணினா, யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் சமாதானம் இல்லாமல் ஜெபம் பண்ணுவீர்களானால் மன்னித்து கொள்ளுங்க, அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டார். வெரி சாரி. நீங்கள் மணிக்கணக்கில் ஜெபிக்கலாம், நாள் கணக்கில் ஜெபிக்கலாம், வார கணக்கில் ஜெபிக்கலாம், மாத கணக்கில் ஜெபிக்கலாம். சமாதானம் மிக அவசியம். அவர்களுக்கு சமாதானம் அவசியம் இல்லை, நமக்கு சமாதானம் அவசியம். அவர் நாமமே சமாதான பிரபு, சமாதான பிரபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. மூன்றாவதாக ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். என்ன காரியம் பார்க்கிறோம்? அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுங்கள். எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுங்க. அதுதான் தேவனுக்கு நாம் செலுத்துகிற மகிமை. முதலிடம் யாருக்கு? தேவனுக்கு. நம்முடைய எல்லா காரியங்களிலும் சரி, நம் நடக்கை அனைத்திலும், செயல்பாடுகள் அனைத்திலும் முதலிடம் தேவனுக்கு. நம்முடைய முயற்சிகளில் எல்லாம், ஆமாம், நம்முடைய முயற்சியில் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் முதலிடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதில் அவருடைய கரத்தை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய கரத்தின் வல்லமையை நீங்கள் பார்க்கலாம். அவனுக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் செய்து பாருங்கள், அவருடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்படும். அவருடைய ஆசீர்வாத கரம் வெளிப்படும். அவர் தான் சொல்கிறார், முதலிடம், முதன்மை தேவனுக்கு. மார்த்தாள் மரியாள் சம்பவத்திலே லூக்கா 10ஆம் அதிகாரம் 39 42 வருஷம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது அதிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், மரியா மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, பெஸ்ட் போர்ஷன், நல்ல பங்கு, குட் போர்ஷன், நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ பாதத்தில் தான் அவருக்கு முதலிடம் தான். அதுதாங்க சரியான மகிமையை செலுத்துகிற அனுபவம். அவருக்குரிய கனத்தை இயேசு நாமத்தில் நாம் செய்கிறோம். ஜெபமே இயேசு நாமத்தில் தான் கேட்கப்படும். வேற எந்த நாமத்தில் ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. எந்த நாமத்தில், யார் நாமத்தில் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. இயேசு நாமத்தில் தான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவானவர் அதை கொடுப்பார் அப்படின்னு ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்தில். அப்போ இயேசுவின் நாமத்தில் தான் நமக்கு தேவன் பதில் கொடுக்கிறதும், காரியங்களை வாய்க்க செய்கிறதும், அனுகூலமாக இருப்பதும், நமக்கு உதவி செய்கிறதும், நமக்கு சகல வித அற்புதங்களை, அடையாளங்களை செய்வதும் அதுதான். அதனால முதலிடம் யாருக்கு? தேவனுக்கு. முதலிடம் தேவனுக்கு. முதன்மையான இடம் அவருக்கு தான் கொடுக்கப்பட வேண்டியது மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பங்கை நாம் சம்பாதிக்க வேண்டியது மிக அவசியம். அவருக்கென்று நம் நேரத்தை ஒதுக்கி, அவர் பாராட்டுகிற விதம், அவர் சந்தோஷப்படுகிற அளவிற்கு, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற அளவிற்கு, அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அளவிற்கு, அவருடைய ஆலோசனை நமக்கு கடந்து வருகிற அளவிற்கு நாம் அவருக்கு முதன்மையான நேரத்தை கொடுக்கணும். ஆமாம், அதிகாலை நேரம் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற நேரம். நம்முடைய
நம்முடைய ஏமாற்றங்கள் மாறுகிற நேரம் அந்த அதிகாலை நேரம், நம்முடைய சோர்வுகள் நீங்கிற நேரம் அந்த அதிகாலை ஜெப நேரம். அதுதான் நம்மளால செய்யறது ரொம்ப கஷ்டமான காரியம். அது வரைக்கும் தூங்காது இருப்போம், தூக்கமே வராது. ஆனால் ஜெபிக்கிற நேரத்தில் தான் தூக்கமே வரும். இரவெல்லாம் தூக்கம் வராது, இரவெல்லாம் தூக்கம் வராது. காலை நேரத்தில் தான் தூக்கமே வரும். 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே தான் தூக்கமே வரும். அதையும் நாம் பல்லு கட்டி உட்கார்ந்து ஜெபம் பண்ணினா அங்கே அசனம் வரும், தேவனுடைய நடத்துதல் வரும், பிரசன்னம் இருக்கும். அதை நிச்சயமாய் பார்க்கலாம். காலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைக்கிறான். இதெல்லாம் மாறாத பிரமாணம், சத்தியம். அது நடந்தே தீரும். அதனால் முதல் இடத்தை அவருக்கு நாம் கொடுக்க வேண்டியது மிக அவசியம். கர்த்தருக்கு அவருக்கு தான் முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்ன பிரகாரம், அவர் சொல்கிற வழியில் தான் நாம் நடக்கணும். நமக்கு ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, ஜெபம் பண்ணலாம். எப்படியாகிலும் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நம்ம எழுந்தால் முதல்ல அவருக்கு தான் ஜெபம். ஆனால் அதை அதிகாலையில் செய்வது அது அனுகூலமான நேரம், ஆசீர்வாதமான நேரம். ஆமாம், அவர் சொன்னபடி அந்த நேரத்தில் அவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய். நிச்சயமாகவே. எபிரேயர் 6:13 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பெருகவே பெருக பண்ணுவாய். அப்போ நிச்சயமாய் அவர் கொடுத்த வாக்கு, காலையில் என்னை தேடுங்கள் கண்டடைவீர்கள். மோசே அதிகாலமே என் சமூகத்தில் வந்து நெல். மிக அவசியம். எவ்வளோ பேர் உங்களில் அதிகாலத்தில் எழுந்து ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது. ஜெபித்து பாருங்க, அது எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அது ஆசீர்வாத நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு பின்பற்றி வா, எனக்கு பின்னாடி வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் சொல்கிறபடி நட அப்படின்னு சொன்னார். அப்படியே நான் நடந்தான். அவனுடைய ஆசீர்வாதம் குறைவில்லாதது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தலைமுறை ஆசீர்வாதம். அவன் இன்னை வரைக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவார். விசுவாசம் இருக்குதா, ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். அது நிச்சயம். போகிற இடங்களெல்லாம் ஆசீர்வாதம். அவர் வழிகளை கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். அவனுக்கு விரோதமாய் ராஜாக்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தார்கள், இவர்கள் வந்தார்கள். ஈசாக்குக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்தார்கள், யாக்கோபுக்கு விரோதமாய் எதிரிகள் வந்தார்கள். ஆனால் ஒன்றிலும் சலித்து போகவில்லை. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவனாய், ஜெயம் பெறுகிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய சித்தத்தின்படியே செய்கிறவர். அதனால் நீங்களும் நானும் ஒரு நல்ல வெற்றியை அடையணும், நாம் எதிர்பார்க்குற காரியங்கள் அனுகூலமாய் முடியணும்னா அவர் சொல்கிறபடி நம்ம செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் குறித்த நேரத்திலே அவரை நாம் தேடினால் அவரை கண்டடைவோம். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆமாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே நேரம் இருக்குதுன்னா அதுதான் நேரமே, அதுதான் ஒரு ஒதுக்கி வச்சிருக்க நேரம். காலையில் என்னை தேடுன்னு சொல்லிட்டேன், அதுதான் உகந்த நேரம், அதுதான் தேடி ஆகும். அதற்கு நேராக நம்முடைய நேரங்களை அவங்க சில பேர்லாம் இரவெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு ரொம்ப லேட் ஆகிடுது, அப்படி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு சண்டே சர்வீஸ்க்கே வரமாட்டாங்க. சில பேர்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் அவர் குறித்த நேரத்தில் நாம் அவருடைய சொற்படி செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதமும் உகந்தமான நன்மைகளை நமக்கு எதிர்பாராத அளவிற்கு நமக்கு அது தரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் நாம் பார்க்கிறது,
அவர்களை காத்த நிழல் விலகியது. அவர்களை காத்த நிழல் விலகியது. என்னாகுமோ 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பயப்பட வேண்டியதில்லை. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது. அவர்களை காத்த நிழல் விலகி போனது. நமக்கு அதிகாரம் இருக்குதுங்க. இந்த உலகத்தில் பிசாசு இருக்கிறான். அந்த பிசாசு உலகத்தில் தன்னை தெய்வத்தை போல காண்பித்து ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அதை வேடிக்கை பார்க்கவோ நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போகிறதுக்கோ நாம் அழைக்கப்படவில்லை. அவனை நாம் துரத்த வேண்டும். அதற்கான அதிகாரங்களும் வல்லமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஜெபத்தின் மூலமாய் போராட வேண்டும். முதல்ல ஆயுதம் ஜெபம். முதல்ல ஆயுதம் ஜெபம். நாம் ஜெபித்தா அவர்களை தாக்குகிற அந்த பிசாசின் அந்தகார வல்லமை அவர்களை விட்டு விலகி போகும். நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபம் பண்ணி பிசாசின் வல்லமைகளை முறியடித்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த மாற்றங்கள் ஏற்படும். அவர்கள் மாற்றங்களை அடைவார்கள். அவர் ஆலயத்தில் எவ்வளோ பேர் தொடர்ந்து வந்துட்டுலாம் மாற்றமே இல்லாமல் போனவர்கள்லாம் உண்டு. அதெல்லாம் நம்முடைய ஜெப குறைவுகள் தான். அதை தான் நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஆமாம், நம்மளால் மற்றவர்களை நடத்த முடியறது. ஏன் ஒரு சிலர்லாம் நடத்த முடியலன்னா அவங்க பேய் ரொம்ப பெரிய பேய் அப்படியெல்லாம் இல்லை. நாம் தான் ரொம்ப முயற்சியில் சின்னவர்களாக இருந்துட்டோம். அதனால் பேய் ஜெயிக்குது. நாம் விடாமல் முயற்சி செய்து போராடி ஜெபித்தால் நிச்சயமான விடுதலையே தான் விசுவாசம். அவர்களை காத்த நிழல் விலகியாச்சு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அந்த கூட்டத்தை வெல்லுவோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லுவார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லார். லூக்கா 10:19 நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள், அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய விசுவாசம் தான். இன்றைக்கு அந்தகார இருள் பூமியை அது மூடி இருக்கிறது. அந்தகார இருள் இன்றைக்கு இந்த உலகத்தை தாக்குகிறது. ஆனால் உலகின் ஒளியாக இயேசு வந்தார். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியே. ஆமாம், லைட் ஆஃப் லைஃப். வாழ்க்கைக்கு ஒரு ஒளி தேவை. அது கிறிஸ்துவர்களால் தான் முடியும். அது கிறிஸ்துவனிடத்தில் தான் இருக்கிறது. இயேசு நம்மகிட்ட தான் இருக்கிறார். நாம் தான் அந்த இயேசுவை கொண்டு போகணும். அவர் தான் நமக்கு டார்ச்சி. அவர் நாமத்தை சொன்னால் தான் இருள் விலகும். அவரை விசுவாசித்து நாம் வைராகியமாய் அவர் நாமத்தில் நடந்தால் சும்மா மேலோக்கான விஷயம் இல்லை. சும்மா வீட்டில் நம்ம இஷ்டம் போல நடந்துக்கிட்டு நாமளும் போராடிக்கிட்டு நாமளும் அவங்க கத்தி சண்டை போட்டால் நம்ம வேற மாதிரி ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு உரிய அழகு அல்ல. இதெல்லாம் ஒழுக்கமான காரியம் அல்ல. நாமும் அதே மாதிரி செயல்படுறது கூட. நமக்கு வித்தியாசம் இருக்குது. நம்மக்கிட்ட ஒளி இருக்கிறது. இருளை துரத்துறது சுலபம். மாறாக எந்த கோபத்திலோ, எந்த ஆக்ரோஷத்திலோ, எந்த தாக்குதலையோ, அவங்கள மிரட்டியோ, அவங்கள அடக்கியோ ஜெயித்திடலான்னா முடியாது. சீஷர்களால் இந்த பிசாசுகளை துரத்த முடியவில்லை அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அது அவங்களுடைய அவிசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது தள்ளுண்டு விழுந்து போகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியத்துவத்தோடு கூட இதில் கவனமாய் செயல்பட வேண்டியது மிக அவசியம். நாம் பிசாசை துரத்த வேண்டும். ஏன்னா வேத வசனத்தில் வாசிக்கிறோம். மத்திய 4:15 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருப்பவருக்கு வெளிச்சம் உதித்தது.
இயேசு வந்துட்டாருங்க. உலகத்திற்கு ஒளி வந்தாச்சு, ஒளி வந்தாச்சு. அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட கூட்டம் தான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற கூட்டங்கள். அதை உணர்ந்து செயல்படணும். பழைய மாதிரியான சுவாபம், பழைய மாதிரியான ட்ரிக்ஸு, பழைய மாதிரியான தந்திரங்கள், பழைய மாதிரியான நடிப்புகள் இதெல்லாம் போயிடணும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு உத்தமும் உண்மையும் தான் இருக்கணும். நேர்மையாக நடக்கணும், நீதியாய் நடக்கணும், அன்பாய் நடக்கணும், ஆதரவாய் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும், மற்றவங்க மேலே வருவதற்கு நாம் உதவி செய்யணும், கத்தளிக்கிறவங்கள மூழ்கிறவங்கள தூக்கி நிறுத்தணும். அதற்காக தான் நமக்கே சண்டை போடுறதுக்கு டைம் இல்லை, நமக்கே காரியத்தை சாதிக்க முடியல, நமக்கே கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஏமாற்று வேலை, வெத்து வேலை. அதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆமாம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாமே, அதிகமாமே. நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாமே. நாம் அவங்களாம் பயங்கர கூட்டமாக வந்தோம், நாங்கள் சாதித்தோம், நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம், நாங்கள் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ லட்சங்கள், பாருங்கள் கோடிகள்லாம் கணக்கிடுறாங்க, கோடிகளெல்லாம் கணக்கிடுறாங்க. அவங்க நாங்கள் தான் பெரிய ஆளுன்ற. ஆனால் வேதம் சொல்கிறது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் ஆமாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தை வாசிங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாமே, அதிகமாமே. அதை சொல்லிட்டு அங்கே எலிசா ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இவன் கண்களை திறங்க, வேலைக்காரனோட கண்களை திறங்க, இவன் பார்க்கணும். ஆண்டவர் உடனே அந்த ஜெபத்தை கேட்டு வேலைக்காரனோட கண்களை திறக்கிறாரு. அவன் பார்க்கிறான். எலிசாவை சுற்றி ரதங்கள், 1000 ரதங்கள் இருக்கிறது. அப்போ நாம் அந்த கண் திறப்புக்காகவும் ஜெபிக்கணும். இந்த விசுவாச அறிக்கையை நான் செய்கிறது உண்மை. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாமே. 17ஆம் வசனத்தில் ஆண்டவரே, இவர்கள் கண்களை திறந்தரணும், மற்றவர்களை பார்க்கணும். அதை நாம் செய்யணும், அதை நாம் செய்யணும். விசுவாச அறிக்கையோடு நின்று விடாமல் அதற்கான ஜெபத்தையும் ஏறெடுக்கணும். அவர்கள் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்க்காம போகிறாங்க. நம்ம அதிபதிகள் பார்க்கணும், ஆட்சியாளர்கள் பார்க்கணும், தலைவர்கள் பார்க்கணும், அதிகாரிகள் பார்க்கணும், முன்னிலையில் நிற்கிறவங்கெல்லாம் பார்க்கணும். ஆமாம், நாம் என்ன செய்தாலும் இந்த ஊரில் யாருக்கும் எந்த விதமான நம்மளுடைய ஆராதனைகளும் நம்மளுடைய போக்குவரத்துகளும் எந்த விதமான தொந்தரவும் யாருக்கும் கொடுக்கல. ஆனால் மற்ற மதத்தினர்கள் செய்கிற விழாக்களும் பாருங்கள், அது எவ்வளோ தொந்தரவாக இருக்குது பாருங்கள். வெளியில் நம்ம இந்த ஏரியாவே போன 2-3 வாரம்லாம் நம்மளாவே வெளியில் போக முடியல, உள்ளே வர முடியல. அவ்வளவு நெருக்கடிகளும் கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அப்படி தான் இருந்தது, அப்படி தான் இருந்தது. அதெல்லாம் அவங்கவுங்க சுதந்திரம், அதை பற்றி நம்ம குறை சொல்லலை. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, நம்மால் மற்றவர்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ஆமாம், நமக்கு நல்லா தெரியும் நாமே ஜெயிக்கிறவர்கள், நாமே ஜெயம் எடுக்கிறவர்கள். உறுதியாய் அந்த விசுவாசத்தில் நாம் இருக்கணும். ஜெயிக்கிறவர்கள் ஒழுக்கமாக வாழாமல் எப்படி ஜெயிச்சிருவோம்? சாட்சியாக இல்லாமல் எப்படி ஜெயிச்சிருவோம்? என்னதான் அறிக்கை செய்தாலும் நான் ஜெயிச்சிருவோன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? வாழ்க்கை இருக்கணும், வாழ்க்கை நடக்கை, கீழ்ப்படிதல், வசனத்தின்படி உரசி பார்த்து கொள்ளணும். நம்ம எல்லா காரியங்களிலும் அவசியம். நான் சொல்கிறேன், ஏதோ கண்மூடித்தனமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது, தூங்குகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. விழித்திருங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார். விழித்திருங்கள்லாம் தூங்காமல் இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறேன். கவனமாக இரு, வாட்ச் அவுட், லுக் அவுட், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். பாரு, கண்களை ஏறெடுத்து பாரு, விழிப்போடு இரு. காலத்து நெருங்கி வருதா பார்க்குறியா? அதுக்கேற்ற மாதிரி செயல்படு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 தான் நான் வாசிக்கிறேன். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், நம்மில் இருக்கிறவர். எவ்வளோ பேருக்கு தெரியுதுங்க? எவ்வளோ பேர் உணர்றீங்க அதை? அப்புறம் ஏன் நீங்கள் பொறுமையாக போக முடியல? அவரை விசுவாசித்து பெரியவர் பார்த்து கொள்வான்னு ஏன் சொல்ல முடியல? நீங்களே ஒரு கை பார்த்துடலான்றீங்க.
எல்லாம் விட்டா சும்மா விட்டா இப்படியே போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு செக் பாயிண்டில் வச்சு இடிச்சா தான் நசுக்குனா தான் அடங்குவாங்கன்னு நினச்சா எப்படிங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஓட முடியும்? ஒரு நாளும் முடியாது, சக்ஸஸ் ஆக மாட்டேன். நாம் அவனெல்லாம் மேற்கொள்ள முடியாது. தீமையோடு எதிர்த்து நில்லாதீர்கள், தீமைக்கு நன்மை செய்யுங்கள். அதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை. தீமை எதிர்த்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. நெவர் ட்ரை தட், வேஸ்ட். தீமை ரொம்ப ஆழமாக போகும், வேறு விதமாலாம் போகும். நடிப்புலேருந்து சகல காரியங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். தீமையோட செயல்பாட்டு முறைமைகள் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. தீமையை அவன் நன்மையை சார்ந்து அவரை சார்ந்து தான் நாம் ஜெயம் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். மிக 7:15 நினைக்கிறேன், அதில் சொல்லியிருக்கிறார், உன்னை அதிசயங்கள் காண பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சீஷர்கள் மூலமாய் அவர் செய்ததை விட நீ என்னை விட அதிகமாக செய்யலான்னு சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்கிறார். வசனம் இருக்குது, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது பெரிய காரியங்களை செய்ய முடியும் எப்போ? விசுவாசத்தில் உறுதியாய், மனதில் விருப்பத்தோடு கூட சாதிக்கணும் ஆண்டவரை உமக்காக அப்படின்னு சொன்னால் சீஷர்கள் சாதித்தார்கள். சீஷர்கள் உயிரோடு எழுப்பினார்கள், அற்புத அடையாளங்களை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தை நிறுவனம் பண்ணினார்கள், ப்ரூவ் பண்ணாங்க. அற்புத அடையாளங்கள்லாம் நடந்தது. சீஷர்கள் உயிரோடு எழுப்பினார்கள், எல்லாம் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. கர்த்தரை நிறுவனம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகணும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நிறைய பார்க்கிறோம் அதிசயங்கள் சீஷர்கள் செய்தார்கள். சீஷர்கள் பேதுருடைய நிழல் பட்டு வியாதிஸ்தர் சுகமடைந்தார்கள். பவுலுடைய உருமால்கள் கச்சைகள் மேலே பட்டதனாலே சுகமடைந்தார்கள் வியாதிஸ்தர்கள். மரித்தவர்களை அவர்கள் உயிரோடு கூட எழுப்பினார்கள். பிலிப்பை குறித்து வாசிக்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 8:8 சமரியா பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று, இயேசுவை அறிவித்ததினால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து நாமத்தை அவன் உச்சரித்ததினால மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போ ஒரு பிலிப்பால் ஒரு பட்டணத்தை மாற்ற முடியுங்க. உங்களால் என்னால் ஒரு வீட்டை கூட மாற்ற முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக அவங்க பண்ணி இருக்கிறாங்க. ஒரு பேதுரு ஒரு கொர்நேலிய வீட்டில் நுழைந்து அங்கே போய் பிரசங்கம் பண்ணினதுனாலே அந்த வீட்டில் பரிசுத்தாவி இறங்கினார். அவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, பரிசுத்தாவி பெற்றாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, மாற்றங்கள் வந்தது, ஞானஸ்தானம் எடுத்தார்கள், முடிந்தது. இந்த காலகட்டத்தில் அவைகள் நடப்பதற்கு நாம் அந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து உறவை கொண்டு அவரோடு நெருக்கமாக இருந்து அந்த அனுபவத்தில் நாம் விசுவாச அறிக்கையோடு கூட நாம் ஜெபத்தோடு கூட நிற்போமானால் நாமும் கூட சாதனைகளை நிச்சயமாய் அடைக்கலாம். பவுலும் சீலாவும் சிறைசாலையில் அற்புதங்களை செய்ததை 16-25 அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கிறோம். ஆமாம், அங்கிருந்து எல்லா கைதிகளுடைய கட்டுகள் சங்கிலிகள்லாம் அழுந்து விழுந்தது. அவர்கள் பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பெரும்பாடுகளோடு கூட, வேதனையோடு கூட, அடித்து தாக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட, அதை சொல்லி சொல்லி அவர்கள் படுத்து விடவில்லை. அதை அவர்கள் மீறி கர்த்தரை ஆராதித்து மேலே வந்தார்கள். அங்கே பெரிய அற்புதத்தை சிறைசாலையில் பார்த்தாங்க. சிறை அதிகாரி மனம் திரும்பினா பாருங்க, அவ்வளோ பெரிய அற்புதம். குடும்பமாய் ஞானஸ்தானம் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் கடந்து போகிற அந்த கப்பல் பயணத்தில் சேதாரங்கள், அழிவுகள், நாசமோசங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள், உயிர் தப்பி பிழைப்போமா, அந்த நம்பிக்கை அற்று போயிற்றுன்னு பவுல் எழுதி வச்சிருக்கார். நம்பிக்கை அற்று போயிற்று. 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 28ஆம் அதிகாரத்தில் அந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்றார். 27ஆம் அதிகாரத்தில் நம்பிக்கையே போயிடுச்சு, உயிரோடு இருக்க மாட்டோம், நமக்கு சேதாரம். அப்புறம் தரிசனம் பெற்ற பிற்பாடு தான் சொன்னார். அவருக்கு தேவனிடத்தில் வார்த்தை வந்த பிற்பாடு அவர் சொன்னார், நம்ம உயிர் தப்புறோம், நமக்கு சேதாரம் இல்லை, பொருட்களுக்கு தான் சேதாரம். அப்படி எவ்வளோ பெரிய ஆபத்தில் நெருக்கடியில் கடந்து வந்தாலும் அதன் முடிவிலே அவர்கள் எவ்வளோ மகிமையை பார்த்தார்கள். இதுதான் சாட்சியாக இருக்கும்.
இதுதான் மிக அவசியம். இன்றைக்கு நீங்களும் நானும் இதைத்தான் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பாடு வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், வேதனை வரும், நெருக்கடி வரும், கஷ்டங்கள் வரும், நிமிர முடியாத சூழ்நிலைகள் உருவாகும், கவலைக்கும் கண்ணீரும் பொங்கிட்டே இருக்கும். எல்லா பாடுகளையும் நாம் கடந்து வந்தாலும் நம்முடைய முடிவு ஜெயம், நம்ம முடிவு மகிமை, நம்முடைய முடிவு அற்புதம், நம்முடைய முடிவு அதிசயம். அதுதான் நடந்தது. பவுல் கொடிய கப்பர் பிரயாணத்திலே கடந்து வந்தாலும் அது முடிவு எப்படிப்பட்டது? மெலிதா தீவிலே அவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. மெலிதா தீவிலே அவர்களுக்கு ஆதரவாய் பொருட்கள்லாம் ஏற்றி அனுப்புனாங்க. கப்பலில் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இதை நீங்களும் நானும் கவனித்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முதன்மை கொடுக்கணும். ஆமாம், நாம் ஆண்டவருடைய அன்புக்கு அடிமைகளாக வேண்டியது மிக அவசியம். கர்த்தர் சொல்ற தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், எப்போவுமே நீங்களும் நான் அதிகமாக உணரணும். என்ன உணரணும்? ஆண்டவர் எந்த இடத்துல, எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் செய்வார், எப்படியும் நடத்துவார், எப்படியும் செய்வார், எப்படியும் நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும், எந்த சம்பவத்திலும் நம்மை நடத்துவார், நடத்தாமல் இருக்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்த பொழுது நாம் தடுமாற வேண்டாம். அவைகளில் நின்று ஜெயம் எடுத்து நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். நமக்கு பரலோகம் தான் கடைசி ரிவார்டு. இந்த பூமியில எவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கடிகளை, போராட்டங்களை நாம் கடந்து சென்றாலும் பொறுமையோடு சகித்து வந்தால் நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு எங்கே? நிரந்தரமான நிம்மதி, நிரந்தரமான தேவனுடைய சமூகம், நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்திலே இயேசுவின் மார்பிலே சாய்கிற அனுபவம். அங்கேயும் இயேசு, இங்கேயும் இயேசு. இங்கே இயேசு இல்லாம சாதிச்சிடலாம், என் கை பலத்தில் சாதிச்சிடலாம், என் திறமையில சாதிச்சிடலாம், பெரிய ஆட்களை சாதிச்சிடலாம், அவரை சார்ந்து சாதிச்சிடலாம், அப்படியெல்லாம் நினைச்சு நாம் வீணாயிடக்கூடாது. இங்கே இயேசுவின் அன்பை ருசி பார்த்தாதான் அது தெரியும். அவர் வார்த்தைக்கு கீழ்பட்டா தான் தெரியும். இங்கே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான், அவருக்கு மரியாதையை கொடுத்தாதான், அவர் வார்த்தை கீழ்பட்டாதான் இங்கே நாம் அவருக்குள்ள இளைப்பாற முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தை வாருங்கள், நான் உங்களுக்கு. இயேசுதான் ரெஸ்ட்டை கொடுக்க முடியும். இயேசுதான் நம்ம நிம்மதியாய் நடத்த முடியும். இயேசுதான் இளைப்பாறுதலுக்குள்ள வைக்க முடியும். இதை நீங்கள் நான் அறிந்து கொள்ளணும். இயேசு அல்லாம வேற எந்த சூழ்நிலையும், எந்த நபர்களும், எந்த சந்தர்ப்பங்களும் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்து விட முடியாது. அவரே தான் அதை செய்ய முடியும். அவரை தான் முக்கியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தால் தங்களை பெரியவர்கள் போல காட்டிக்கொள்வாங்க, ரொம்ப மேன்மை உள்ளவர்களை போல, ரொம்ப உயர்ந்தவர்களை போல. ஆமாம், ரொம்ப அதிகமாகவே காட்டுவாங்க, ரொம்ப அதிகமாகவே காட்டுவாங்க. அதுவும் நம்மளை பார்த்தா ரொம்ப அதிகமாகவே காட்டுவாங்க. அது உண்மை. அதுக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நம்ம புத்தி தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாக நாம தான் பெரியவர்கள், நாம் தான் பெரியவர்கள். நம்மோடு தான் பெரியவர் இருக்கிறார். நாம் தான் பெரியவர்கள். நம் பெரியவர் இயேசு நடத்துகிறார். உண்மையில் நாம தான் ஆண்டவரை நிரூபிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால் நீங்களும் நானும் இந்த கேட்ட சத்தியங்களின்படி தொடர்ந்து ஓடணும், அமைதியோடு ஓடணும், ஆசீர்வாதத்துக்காக ஓடணும். நமக்கு அவர் கொடுப்பாருங்க, கேட்காமலே கொடுப்பார். உன்னை நான் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் என்பது விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. நமக்கு உரிமை. நாம் ஆசீர்வாதமாக தான் இருப்போம், அதில் சந்தேகம் என்பதில்லை. அதனால் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போம். அவரையே முன்னிறுத்தி, இயேசுவே முன்னிறுத்தி, அவருடைய நாமத்தில் பிதாவுக்கு மகிமையை செலுத்தி சகல நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் உரிமையாக்குவோம். நாம் தேவ சமூகத்தில் அதுக்காக மன்றாடுவோம், ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நேரங்களை சரி பார்ப்போம், அவருக்கு முதலிடம் கொடுப்போம். அவருடைய வார்த்தையின்படி நடக்க முயற்சி செய்வோம். இல்லை, வார்த்தையின்படி நடந்தே தான் தீரணும். ஆமாம், வார்த்தையின்படி ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அவரை தொடணும், அவர் நம்மை தொடணும். ஒன்று அவர் தொடணும், நாம் எப்படி அவர் தொட முடியும்?
ஜெபத்தின் மூலமாய், அர்ப்பணிப்பின் மூலமாய், ஆமாம், தேவனுடைய காரியங்களிலே நாம் அடக்கமாய் இருப்பதன் மூலமாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அவரை விரும்ப வேண்டும், அவரை எதிர்பார்க்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர் நம்மை நடத்துறதை நம்ம உறுதி செய்யணும். நமக்கு அந்த தெளிந்த புத்தி இருக்கணும். நம்ம எல்லாத்துலேயும் ஸ்கில்லாக இருக்கலாம், கம்ப்யூட்டரில் ஸ்கில்லாக இருக்கலாம், நம்ம டேலண்டட் பர்சன்ஸாக இருக்கலாம், நம்ம பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருக்கலாம், எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஆன்லைனில் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அது அல்ல பெரிய காரியம். கிறிஸ்துவை எந்த அளவிற்கு நீங்கள நானும் இம்ப்ரெஸ் பண்ணி இருக்கிறோம், அவர் எப்படி நம் பக்கம் இழுத்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு கிறிஸ்துவ எனக்கு சொந்தம், எந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு கூட நான் இருக்கிறேன், எந்த அளவிற்கு தேவனோடு கூட நான் இருக்கிறேன், இதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் உண்மை இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் நாம் நெருங்கி வரணும், உன்னை நான் தொடணும், நீர் என்னை தொடணும், என்னை நடத்துவீராக. அர்ப்பணிப்போமா? தலையில தாழ்த்தி ஆனால் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ப்ளீஸ் கேளுங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே செய்திக்கு பிற்பாடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எங்களை நடத்துங்க, எங்களோடு கூட இருங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களை போதியுங்க, எங்களை உணர்த்துங்க. ஆண்டவரே, அவசியம் உண்மை நாம பார்க்கணும், உம்மோடு உறவு வைக்கணும், உம்மோடு கூட நெருங்கி இருக்கணும். எங்களுக்கு கற்றுத்தாரும், போதியும். அப்பா, உங்க இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. தகப்பனே, தகப்பனே, உண்மை தேடணும், அதிகமாக எங்க நேரத்தை கொடுக்கணும், காலை நேரத்தை கொடுக்கணும், ஜெப நேரத்தை கொடுக்கணும், மணிக்கணக்கில் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் இல்லை, அதிக நேரம் உங்களுக்கு கொடுக்கணும். உண்மை நாங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும், உண்மை நாங்கள் தொடரணும். அப்பா, ஆண்டவரே, உங்களுடைய அன்பிற்காக நான் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிச்சயமாக ஆசீர்வாதம், குறைவில்லாத ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். எங்களுக்கு இந்த பூமியின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த பூமியில கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு மாத்திரமல்ல, எங்களுக்கு உறவு தேவனோடு, எங்களுக்கு உறவு, எங்களுக்கு உறவு நித்திய உறவு. பரலோக ராஜ்யத்தில் எங்க உறவு தொடரும், தொடரும். இங்கே முடிஞ்சிடும், அங்கே தொடரும், அங்கே நித்திய காலமாய் அந்த உறவு நீடிக்கும். உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். நீ வனாந்திரத்திலே நடத்தினவரப்பா, செங்கடலிலே நடத்தினவரப்பா, ஆறுகளிலே நடத்தினவரப்பா, எங்கேயும் மூழ்கி போக விடாமல் பாதுகாத்து நடத்தி இருக்கிறாப்பா. ஆமா, கண்மலைகளை பிளந்து தண்ணீரை கொடுத்து இருக்கிறேன். ஆண்டவரே, வானத்தில் அப்பங்களை வர வைத்தவர், ஆண்டவரே, பறவைகளை வர வைத்தவர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றில்லை. ஆகாரத்தை கொடுக்கிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர், மகிமையாய் நடத்துங்க. அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களுக்கு இன்னும் கிட்டி சேர உதவி செய்யும். நீ நம்புற பாத்திரமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க எங்களை நம்புற நிலையில எங்களை நடத்துகிறப்பா, உங்க நம்பிக்கையை நாங்கள் சம்பாதிக்கிறோம், அந்த தகுதியை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆண்டவரே, உங்களுக்கு உண்மையா இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய அற்புதக்கரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். தேவனுக்கு மகிமையாக எல்லாவற்றிலும் நாங்கள் செயல்படும் கிறிஸ்து மூலமாய் மகிமையை செலுத்தி அது நிமித்தம் அன்பின் ஐக்கியத்தில் வளர உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.